திருப்பூரில் தங்கி பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு குறைந்த விலையில் உணவு கிடைக்க மாநகராட்சி ஏற்பாடு செய்துள்ளது. பின்னலாடைத்துறையின் முக்கிய பகுதியாக திருப்பூர் உள்ளதால் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் தொழிலாளர்கள் பலர் குடும்பத்துடன் தங்கி பணியாற்றி வருகின்றனர். பெரிய நிறுவனங்கள் தங்குமிட வசதி மற்றும் மெஸ் வசதியை ஏற்பாடு செய்து கொடுக்கின்றன. ஆனால் சிறிய நிறுவனங்களில் பணியாற்றும் பலருக்கு இதுபோன்ற வசதி கிடைக்காத சூழல் உள்ளது. இந்த நிலையில் திருப்பூர் மாவட்ட நிர்வாகத்தின் உதவியுடன் திருப்பூர் மாநகராட்சி மலிவு விலையில் மக்கள் உணவகத்தை தொடங்கியுள்ளது. மேலும் ஆதரவற்ற முதியவர்களையும் பணியில் ஈடுபடுத்தி ஊதியமும் வழங்கப்படுகிறது. காலை உணவாக வடை 5 ரூபாய், 3 இட்லி 15 ரூபாய், பொங்கல் கிச்சடி தலா 20 ரூபாய்க்கும், மதிய உணவாக முழு சாப்பாடு 30 ரூபாய், சாம்பார் சாதம், புளி சாதம், எலுமிச்சை சாதம், கீரை சாதம் உள்ளிட்ட வெரைட்டி சாதங்கள் 15 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இரவு உணவாக 3 இட்லி 15 ரூபாய், 2 சப்பாத்தி 15 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தினமும் 300 பேருக்கு உணவு தயார் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. ஏழை எளியோருக்கும் மிக குறைந்த விலையில் உணவு வழங்கக்கூடிய திட்டம். அந்த திட்டத்தினுடைய மிகுந்த சிறப்பம்சம் என்பது இரவு விடுதியில் தங்கக்கூடியவர்களை பயன்படுத்தி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய வகையிலும் அவர்களால் தயாரிக்கப்பட்ட உணவானது மிக குறைந்த விலையில் ஏழை எளியோருக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த திட்டம் மிகப்பெரிய வரவேற்பையும் மக்களிடத்திலே மிகப்பெரிய பாராட்டுகளையும் பெற்றிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து இந்த திட்டமானது திருப்பூர் மாநகராட்சியில் பல்வேறு இடங்களில் இந்த திட்டத்தை விரிவுபடுத்த நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம். மத்தியான மீல்ஸ் வந்து ஃபுல் மீல்ஸ் கொடுக்குறாங்க. சாம்பார், ரசம், புளிக்குழம்பு, காய், அப்பளம், டேஸ்ட் நல்லா இருக்குது. அதுமாதிரி நைட்டு வந்து இட்லி, சப்பாத்தி, பொங்கல் இது பண்ணி கொடுக்குறாங்க. அதுவும் மலிவான இடத்துல கிடைக்கிது, நல்லாவும் இருக்குது. மீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 30 ரூபா வருது. வெரைட் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15 ரூபா வருது. இந்த மாதிரி இங்கேருந்து வடமாநிலம் இந்த மாதிரி இடத்துல வந்து உள்ளவங்களுக்குலாம் வந்து சாப்பாடு வந்து பின்ன இது வந்து ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்கும், எல்லாம் விரும்பி வாங்கி சாப்பிட்றாங்க. திருப்பூரில் வடமாநில இளைஞர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் ரயில் நிலையத்தை அடுத்த சரக்கு ஏற்றும் மையம் அருகே வடமாநில இளைஞர்கள் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். ரத்தம் வரும் அளவிற்கு தாக்கிக் கொண்ட அவர்களை கண்ட பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். போலீசார் வருவதை அறிந்த வடமாநில இளைஞர்கள் அங்கிருந்து தப்பித்துச் சென்றனர். விசாரணையில் ரயிலுக்காக நீண்ட நேரம் காத்திருந்த போது அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டு தாக்கிக் கொண்டது தெரிய வந்தது. இந்த சம்பவம் நடந்து 1 வாரத்திற்கு மேலாகிய நிலையில் தாக்கிக் கொள்ளும் வீடியோ காட்சி தற்போது வைரலாக பரவி வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.